ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் ரகு. நான் வந்து ஒரு மெடிக்கலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் படித்தது வந்து 12 இருந்தாலும் எனக்கு வேலை கிடைச்சது என்னமோ அந்த மெடிக்கல் மூலியமாக தான் வந்து ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு சொன்னால் எனக்கு அங்கே கிடைச்சது தான். இப்போ 3 வருஷமாக அங்கே தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா, அப்பா வந்து ஒரு கடை வச்சுருக்கிறாரு, பெட்டி கடை வச்சுருக்காரு. வீட்டிலேயே வச்சுருக்கிறதுனால ஏதோ வியாபாரம் ஆகிட்டுருக்கும். அக்கா வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் நல்லா படித்ததுனால அவளுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிருச்சு. அவள் வந்து நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்ததுனால என்னால் வந்து பெருசாக வந்து படிக்கலாங்கிற நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எந்த வேலையும் ஒன்றும் சரியாக அமையலை. அதுக்கப்புறம் கிடைச்ச வேலைன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மெடிக்கல்காரரோட சொந்தக்காரராக இருந்ததுனால, அப்பா வந்து என் பிள்ளை இது மாதிரி வேலை இல்லாமல் இருக்க, எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற மாதிரி தான், தான் பிள்ளை வேலை இல்லாமல் இருந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் வந்து, "என்ன உன் பையன் வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கான், என்ன வேலைக்கு எதுக்கும் போகலையா, அப்படியே இருக்க போகிறானா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலி தான் பண்ணாங்க. அதுக்காகவே அப்பா வந்து அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகள்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சாங்க. ஏன்னா முன்னாடி வருஷத்துலேருந்து ரொம்ப வருஷமாக பழக்கங்கிறதுனால பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சாங்க. அப்போ தான் ஒருத்தர் வந்து அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், "எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து மெடிக்கல் வச்சுருக்கான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு கற்றுக்கட்டும், வேலையை கற்றுக்கட்டும், 12th படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4, 5 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் வேணால் கேட்டு பார்க்குறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்ட வந்து அப்பா சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வீட்டில் வந்து சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு வர்றவங்க போகிறவங்களாம் வந்து நம்ம என்னமோ வந்து ரொம்ப இளக்காரமாக பேசுகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஏதோ ஒரு வேலை பார்த்தோன்னாச்சும் ஏதோ ஒரு சம்பளம் அப்படின்ட்டு போகும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறதுங்கிறது லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. அது மாதிரி தான் எனக்கும் அன்னைக்கு அந்த வேலை இருந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தேன். போன ஒரு 10 நாளில் எனக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லை தான். வர்றவங்களாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி, அந்த ஓனரும் என்னை வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு அந்த வேலைகளை பற்றி இதெல்லாம் வந்து அதை பற்றி ஒன்றும் டீட்டெயில் தெரியாதனால, என்றைக்குமே நம்ம ஒரு வேலைக்கு வந்து தெரியாத வேலைக்கு போகிறோம். எந்த வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு போகிறதில்ல. இருந்தாலும் அதோட ஒரு ஓரளவு அனுபவத்தில்னாச்சும் அந்த வேலைக்கு போவாங்க. எனக்கு வந்து சுத்தமாக அந்த அனுபவம் எதுவுமே இல்லாமல் நான் வந்து போனதால், எனக்கு அங்கே இருக்கிற அந்த அண்ணனுங்க, எனக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணனுங்கலாம் வந்து, "என்ன தம்பி இப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி ஓனருக்கு முன்னாடியே வந்து பேசுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேணுக்குன்னே பேசுகிறத பார்த்துட்டு இவரும் என்ன பண்ணுவார்னா, ஓனரும் வந்து, என்னப்பா நீ ஒழுங்கா வேலை செய்றியா? இல்லைன்னா வேலையை விட்டு நின்னுக்கப்பா" அப்படின்ட்டு அடிக்கடி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானாகவே வந்து ஒரு விஷயத்த உணர ஆரம்பித்தேன். அதாவது இங்கே இருக்கிற யாருமே வந்து நம்மளோட ஒன்றும் வந்து புத்திசாலி கிடையாது. எல்லாமே நம்மள வந்து மட்டம் தட்டணும்னு தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அது நான் வந்து அதை எப்படி சொல்கிறது, அந்த விஷயத்த வந்து நான் நல்லா ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 3 மாதம் கிட்ட ஆணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து உடனே எடுத்தோன்ட்டு யாரையும் வந்து பேசிட முடியாது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறாங்க. அப்படிங்க இருக்கிறப்போ நம்ம வந்து திடீர்னு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா, நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நிறைய ஒரு குழப்பம் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால வந்து நானாகவே என் மனசுக்குள்ளே ஒரு முடிவெடுத்தேன். என்ன அப்படின்னா, நம்ம யார் இவங்கள திட்டுறதுக்கு, நம்மள திட்டுறதுக்கு, நம்ம வந்து நல்லா வேலை செய்யணும், அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அப்பாவும் வந்து ஒரு நாள் என்ன கேட்டாருன்னா, "உனக்கு அந்த வேலை பிடிக்கலையாப்பா? பிடிக்கலன்னா நின்னுக்கப்பா. வேற எங்காச்சும் வேலைக்கு போய்க்கலாம். நீ இது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு" அம்மா கூட சொன்னா என்கிட்ட, "பையனுக்கு இந்த வேலைக்கு போகவே பிடிக்கலங்க. ஏதோ வந்து நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்ட்டு போயிட்டுருக்கான்" அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ரொம்ப ஒரு மாரி மனசே கஷ்டமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுச்சு. என்ன அப்படின்னா, சரி பரவால்ல நம்ம வந்து வேலை பார்ப்போம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கரெக்டான டைம் வரும். நமக்குன்னு ஒரு டைம் வரப்போ
கண்டிப்பா வந்து அது நம்மளுக்கு இதாகும். அதனால வந்து அப்பா ஏதோ நமக்காக வாங்கி குடுத்துருக்காரு வேலை. அதனால வந்து நம்ப எதுவும் வந்து பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் அந்த வேலைக்கே போக ஆரம்பிச்சேன். போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு, இவங்கலாம் வந்து ஓனருக்கு எதுக்க மட்டும் வந்தா வேலை செய்ற மாரி இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நம்பளோட வேலைய நம்ம கரெக்ட்டா செய்வோம். அவங்க எப்படி இதா இருந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள வந்து ஒரு அனுபவத்த கத்துக்கிட்டேன். நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். வேலை பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து நல்ல விதமா வந்து இந்த விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட வேலைய வந்து கரெக்ட்டா செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றிய குடுக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாரியே வந்து நான் வந்து என் ஓனர் சொன்ன மாரியே வந்து அந்த வேலைகள நல்லா கத்துக்க ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட நல்ல பேரும் வந்து எனக்கு கிடைச்சுச்சு. என் மேல பழி சொல்லி என்ன வந்து திட்டு வாங்க வச்சவங்க எல்லாமே வந்து அவங்களோட தப்ப அவங்களே உணர்ந்தாங்க. இந்த பையன நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஆனா, இவன் ரொம்ப பொறுமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்களோட தப்ப வந்து உணர ஆரம்பிச்சு, அவங்களும் எனக்கு நல்ல நண்பர்களாக ஆரம்பிச்சாங்க. என்னைக்குமே வந்து "வினை விதிச்சவன் வினை அறுப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு செய்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு அப்ப வந்து அதோட பிரதிபலன் வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அப்ப கிடைக்கலனாலும் சில வருடங்கள், சில காலகண்டத்துக்கு அப்புறம் வந்து அது கண்டிப்பா வந்து நம்மள வந்து சென்று வந்து அடையும் அப்படிங்கிறது எல்லாருமே உணர்ந்தாங்க. அதுக்கேத்த மாரி வந்து எனக்கும் நான் இங்க வந்து வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிக்காம இருந்தா, அது எப்போதுமே வந்து பிடிக்காம தான் இருக்கும், மனசளவுல. அதனால வந்து நம்ம மனச ஃபர்ஸ்ட்டு பக்குவப்படுத்திக்கணும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் வந்து மனதளவுல நம்ம வந்து ஒரு நம்மள பக்குவப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அந்த வழியில வந்து நல்ல ஒரு லைஃப் கண்டிப்பா காத்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிச்சேன். என்னோட வேலைகள்ல செய்ய ஆரம்பிச்சதுமே எனக்கு சம்பளம் வந்து அதிகரிச்சு குடுத்தாங்க. நான் செய்ற வேலைக்கு வந்து நெறைய பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அந்த வேலைய வந்து நான் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சேன். அப்பாவுக்கும் ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பரவால்ல நம்ம பையன சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து வேற ஒரு பொண்ண காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எப்போதுமே ஒருத்தவங்கள விரும்புறோம்ன்னு சொல்லி, அவங்க கிட்ட வந்து நம்ம காதல சொன்னதுக்கு அப்புறமும், அவங்க பேசுற விதம் எல்லாமே வந்து பழைய மாதிரியே ஓரளவு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ப வந்து அந்த காதல் வந்து நமக்கு பண்ணல அப்படின்னு தான் நம்ம நெனைக்கணும். அத விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ப வந்து ஒரு கனவு கோட்ட கட்டி வச்சோம்னா, அத வந்து அவங்க தகர்த்தெறிஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. அவங்க அம்மா வந்து எனக்கு இது மாரி இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லி பேசினோனே, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. சரி அவன் யாரையோ ஒரு பொண்ண வந்து விரும்புறான். அதனால தான் வந்து நம்ம கிட்ட வந்து அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்பதான் நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறதுக்காக அவனுக்கு கால் பண்ணி சொன்னேன். இது மாரி ஈவினிங் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஆஃபீஸ் முடிஞ்சு எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காரணமே அதுதான் உண்மையான காரணமே. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோனே நாங்க எப்போதும் மீட் பண்ற அந்த காஃபி ஷாப்ல வந்து நாங்க 2 பேரும் போயிட்டு பேச ஆரம்பிச்சோம். அப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. இவனுகிட்ட இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வந்து கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நானும் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து இவன்கிட்ட வந்து இந்த விஷயத்த கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கு அவன பார்க்கறதுக்காக போனதே. அதுக்கப்புறம் வந்து என்னோட குரல்லேயும் ஒரு தடுமாற்றம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டுட்டேன். நான் வந்து ரமேஷ் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. உன்னோட செயலில் எந்த மாற்றமே இல்லை. நீ எப்போதும் என்கிட்ட எப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறியோ அந்த மாதிரி தான் இப்போயும் இருக்கிற. நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால் வந்து ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னா, நீ வந்து என்னை விரும்பலை அப்படிங்கிறது எனக்கு கிளியராக புரியுது. ஆனால் வந்து உங்கள் வீட்டில் வந்து திருமணத்துக்காக உங்கள் மாமா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து நிறைய குழப்பங்களை மனசில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எதனால் நீ வேணாங்கிற கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான். ஒன்றும் சொல்லலை, அப்படியே அமைதியாகவே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் என்னடா அவன் அப்படி அமைதியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ன உன் மனசில் இருக்குது எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன்.
நீ காதலை சொன்னப்பயே அதை சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதை சொல்கிறதுக்கான ஒரு தைரியமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னான். உடனே நீ வந்து என்னை காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்ட. அப்போது அதை விட்டுட்டு வேலையை பாரு. வேற ஒரு உங்கள் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே. இல்லை வேறு யாராச்சும் விரும்பினா உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. அவங்க எவ்வளோ கவலைப்படுறாங்க. உங்கள் அப்பாவை இழந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து அவங்கள புரிஞ்சிக்காம நீ நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என்னோட விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட. என் மனசுக்குள்ளே உள்ள அந்த ஒரு காரணம் வந்து என்னென்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படி என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் தேர்ட் இயர் இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டுன்னு பார்த்தா பிரபுன்னு ஒரு பையன் தான் என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போவோம். ஒரே ஏரியாங்கிறதுனால ஒன்றா போகிறது. அப்போலேருந்து ரொம்ப பழக்கம். ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்கிறனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு இருந்த டைமில் வந்து அவன் ஒரு நாள் வந்து என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். அப்போ தான் அவனோட தங்கச்சி எனக்கு பிரியா வந்து அறிமுகமானா. அவளோட அந்த முதல் சந்திப்பே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்டோட தங்கச்சியை வந்து நம்ம வந்து அது மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனசு சொன்னாலும், எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் அப்போ வந்து 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு அவன் மேலே ஏற்பட்ட காதல் வந்து அது காதல் ரொம்பவே வந்து ஒரு உணர்வுபூர்வமான காதலாக இருந்துச்சு. டெய்லி அவளை பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தோன்ற அளவுக்கான ஒரு காதலாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சும் இருந்துச்சு அவளை ரொம்ப. அவள் என்னோட லைஃப்பில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நினைக்கிறது உண்டு. இப்போ நீ